ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டிலையே கொத்து பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லணும். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். கடையில் தான் வாங்கியிருக்கோம் நாங்கள் பரோட்டா. 10 பரோட்டா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கடையில் கொடுக்குற அதே குருமா ஒரு 2 கப் எடுத்துக்கோங்க. வெங்காயம் 2, தக்காளி 2, முட்டை 3, கருவேப்பிலை கொஞ்சோண்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றினதுக்கு பிறகு கருவேப்பிலை போட்டு, கருவேப்பிலை கொஞ்சம் இதுவான பிறகு வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை உள்ளே போட்டுருங்க. வெங்காயம் குட்டி குட்டியாக வெட்டிக்கோங்க. வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். இதுக்கு எவ்வளோத்துக்கு எவ்வளோ வெங்காயம் வதங்குதோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுடைய கொத்து பரோட்டா. அப்புறம் வெட்டி வச்சுருக்க தக்காளி 2 அதுவும் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ அதையும் அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதங்க விடுங்க. நல்லா வதங்கின பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க 3 முட்டையும் உடச்சி உள்ளே ஊற்றி நல்லா அதை நல்லா கிண்டிடுங்க. நம்ம பொடி மாஸ்லாம் செய்வோம்ல, அந்த மாதிரி வர அளவுக்கு நம்ம நல்லா எடுத்துக்கணும். அந்த முட்டைலாம் உதிரி உதிரியாக வரும்ல, அந்த மாதிரி வரணும். அப்புறம் அந்த குருமா 2 கப் சொன்னேன்ல, அந்த குருமாவை அதில் ஊற்றிடுங்க. நல்லா அது கொதிக்க விடுங்க கொஞ்சம். அந்த எல்லாம் நம்ம போட்டிருக்க எல்லாத்துலேயும் அந்த குருமா இறங்கணும். அதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க பரோட்டாவை போட்டு நல்லா கிண்டணும். நல்லா அது ஓரளவுக்கு ட்ரை ஆகிற மாதிரி வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா நம்ம கிண்டி விடணும். கீழே அடி பிடிக்காமல் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இது உண்மையாகவே சொல்கிறேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எப்போல்லாம் பரோட்டா வாங்குறீங்களோ அப்போல்லாம் கண்டிப்பாக இதை தான் செஞ்சு சாப்பிடுவீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் இதை செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது வரைக்கும் ஜெசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ.